கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும். வானம் சுருட்டப்பட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து பூமியில் விழுந்து விடுமாம். சூரியன் கருப்பாகி சந்திரன் இரத்தம் போல் மாறிவிடுமாம். ஏன் இப்படி நடக்கும்? எப்போது இப்படி நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின என்று எழுதப்பட்டுள்ளது. பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரைகள் இருக்கிறது. இயேசுவின் இரகசிய வருகைக்கு பின்பு அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு முத்திரையாக இயேசு உடைக்கிறார். அப்போது பூமியில் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ நாட்களில் பயங்கர சம்பவங்கள் நடக்கின்றன. அவர் 6வது முத்திரையை உடைக்கும்போது பூமி மிகவும் அதிர்வதாக சொல்லப்பட்டுள்ளது. இதுவரை பூமியில் நடக்காத அளவிற்கு முழு பூமியுமே பயங்கரமாக அதிரும் அளவிற்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். பூமி தேவனின் கரத்தில் இருக்கிறது. அவர் தமது கரத்தில் இருக்கும் இந்த பூமியை குலுக்கி விட்டால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அழிவுகள் ஏற்படும். அதனால்தான் பூமி மிகவும் அதிர்ந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. மலைகளும் தீவுகளும் இப்போது இருக்கிற தங்கள் இடங்களை விட்டு அகன்று போய்விடுமாம். உலக வரைபடமாகிய வேர்ல்டு மேப்பின் அமைப்பே மாறிவிடும். அந்த அளவிற்கு நிலப்பகுதி தண்ணீராகவும் தண்ணீர் பகுதி நிலமாகவும் மாறிவிடும். அவ்வளவு பெரிய நிலநடுக்கம் பூமி முழுவதும் ஒரே நேரத்தில் உண்டாகும். அது மாத்திரமல்ல, வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியின் மீது உதிர்ந்து விழுந்து விடுமாம். பெரிய காற்று அடிக்கும்போது அத்திமரத்தின் காய்கள் உதிர்ந்து விழுவது போல் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து விடுமாம். அது எப்படி நட்சத்திரங்கள் பூமியில் விழ முடியும்? இது சாத்தியமா? காரணம் என்னவென்று பார்ப்போம். நம்முடைய சூரியனே ஒரு நட்சத்திரம்தான். சன் இஸ் எ ஸ்டார் என்று அப்படித்தானே நாம் படித்திருக்கிறோம். சூரியனை விட பூமி மிக மிக சிறியது. சூரியன் பூமியை விட 13 லட்சம் மடங்கு பெரியது. அது மாத்திரமல்ல, சூரியனை விடவும் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்தில் இருக்கின்றன. பெட்டல்ஜூஸ் என்ற நட்சத்திரம் சூரியனை விட 1000 மடங்கு பெரியது. ஸ்டீபன்சன் 218 என்ற நட்சத்திரம் சூரியனை விடவும் 2150 மடங்கு பெரியது. இப்படிப்பட்ட வானத்தின் மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் சிறிய தூசி போன்ற ஒரு புள்ளி போன்ற பூமியில் எப்படி விழ முடியும்? அப்படி என்றால் வானத்திலிருந்து பூமியின் மீது விழப்போகும் நட்சத்திரங்கள் என்பவை என்னவென்று பார்ப்போம். அவைகள் என்னவென்றால் விண்கற்களாகிய எரிகற்கள். வான்வெளியில் கோடிக்கணக்கான விண்கற்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. அவைகள் அளவில் சிறியதும் பெரியதுமாயிருக்கின்றன. ஒரு சிறிய கார் அளவிலும் பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, அதாவது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிற பரப்பளவாகிய பெரிய சைஸிலும் ஒரு மலை அளவு பெரியதாகவும் இருக்கின்றன. இவைகள்தான் பூமியின் மீது திரளாய் உதிர்ந்து விழப்போகின்றன. பூமி முழுவதிலும் விழும். இவை பெரிய பெரிய விண்கற்கள், பெரிய மலை போன்ற கற்கள். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுள்ள பெரிய கற்கள் பூமி முழுவதிலும் விழுந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். பூமியே நொறுங்கி போகும். அத்திமரத்தின் காய்கள் பெருங்காற்றினால் உதிர்வது போல் உதிர்ந்து விழுந்து விடுமாம். மரத்தில் உள்ள காய்கள் உதிரும்போது எல்லா காய்களும் ஒரு இடத்தில் விழாது. அந்த காய்கள் மரத்தின் நாலாபுறமும் சிதறி பரவி விழும். அதேபோல் இந்த விண்கற்கள் பூமியின் ஒரு இடத்தில் அல்ல, பூமி முழுவதிலும் பரவி விழும். இந்த விண்கற்களாகிய எரிகற்கள் கீழே விழும்போது பூமியின் வளிமண்டலத்தில், அதாவது வளிமண்டலத்தில் வரும்போது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் போன்ற வாயுக்களால்
இவை எரியும் தன்மையை பெறுகின்றன. அப்படி எரிந்து கொண்டே பூமியில் விழும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் பார்க்கும்போது அவற்றை நட்சத்திரங்கள் என்று எழுதுகிறார். இந்த விண்கற்கள் ஏராளமாய் விழுந்து பூமி முழுவதும் தீப்பற்றி எரிவதால் ஏற்படும் புகை மண்டலம் எப்படி இருக்கும்? சுவாசிக்க கூட முடியாது. பூமியை சூரியனுடைய மோசமான கதிர்வீச்சுகளாகிய ரேடியேஷனில் இருந்து பாதுகாப்பது பூமிக்கு மேலே இருக்கிற ஓசோன் படலமாகிய ஓசோன் லேயர் எனப்படுகிறது. ஆனால் அதற்கு மேலே வானத்திலிருந்து திரளான விண்கற்கள் ஓசோன் லேயரை கிழித்து கொண்டுதான் பூமியில் விழப்போகிறது. எனவே ஓசோன் லேயர் அழிந்து இல்லாமல் போய்விடும். அதைத்தான் வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்பட்டு விலகி போயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. வானம் என்பது பொதுவான ஒரு இடம் அல்ல, அது பல அடுக்குகளை உள்ளடக்கியது. நம் கண்களுக்கு தெரிவது, அதாவது மேகங்களும் காற்றும் புவியீர்ப்பு விசை உள்ள தூரம் வரை உள்ள அந்த இடத்தைத்தான், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர், அதைத்தான் முதலாம் வானம் என்றும், நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கிற இடத்தை இரண்டாம் வானம் என்றும், அதற்கு மேலே மூன்றாம் வானமாகிய பரதீசு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி 7 வானங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓசோன் படலமாகிய லேயர் முதல் வானம் ஆகும். இந்த முதல் வானம் முழுவதும் கிழிக்கப்பட்டு இல்லாமல் விலகி போய்விடும். இதைத்தான் வானம் சுருட்டப்பட்டு போகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தால் பூமி மிகவும் அதிர்ந்தது என்றும் பார்த்தோம். பெரிய மலை சைஸில் வானத்திலிருந்து பூமி முழுவதும் கற்கள் விழும்போது அவை சமுத்திரத்திலும் விழும்போது என்ன நடக்கும்? கடல் கொந்தளித்து சுனாமிகள் ஏற்படும். எனவே கடலில் இருக்கிற தீவுகள் எல்லாம் கடலில் மூழ்கி காணாமலே போய்விடும். சமுத்திரத்தின் அருகில் உள்ள மலைகளும் சமுத்திரத்தின் தண்ணீரில் மூழ்கடித்து போய்விடும். அதனால்தான் மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின என்று எழுதப்பட்டுள்ளது. சரி, சூரியன் கருப்பு கம்பளி போல் கருத்து சந்திரன் ரத்தம் போலாயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளதே, அது எப்படி என்று பார்ப்போம். சூரியன் இப்போது மஞ்சள் நிறத்தில் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். நாம் பார்க்கும்போது காலையிலும் மாலையிலும் சூரியன் அப்படி மஞ்சளாக தெரிகிறது. ஆனால் சூரியன் உண்மையிலேயே வெள்ளை நிறமுடையது. அதாவது பூமியின் வளிமண்டலத்தில் சூரிய வெளிச்சம் படும்போது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் தூசிகள் மீது பட்டு நம் பார்வைக்கு மஞ்சள் நிறமாக பிரதிபலிக்கிறது. ஏன் இப்போது இதை சொல்கிறோம் என்றால், அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ நாட்களில் வானத்திலிருந்து விண்கற்கள் பூமியின் மீதெங்கும் விழுந்து எரிவதாலும் அவை விழுவதால் பூமி பெருமளவு நொறுங்கி இடிவதாலும் அப்போது பூமி மிகவும் அதிர்வதாலும் ஏற்படுகிற மிகப்பெரிய புகை மண்டலம் உருவாகும். வளிமண்டலத்தில் ஓசோன் படலமும் இருக்காது. எனவே பூமியிலிருந்து மனிதர்கள் மேலே பார்க்கும்போது கரும் புகை எங்கும் சூழ்ந்து கொள்வதால் சூரியனை பார்க்க முடியாதபடி, அதாவது எங்கு பார்த்தாலும் இருள், சூரிய வெளிச்சம் பூமியில் நுழைய முடியாதபடிக்கு புகை மண்டலம் தடுப்பதால் சூரியன் இருண்டு போய் விட்டது போல் தெரியும். அதனால்தான் சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்து போய்விட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இதே போல்தான் சந்திரனும் பார்ப்பதற்கு இரத்தமாக மாறிவிட்டது போல் தெரியும். பூமியில் ஏற்படுகிற மிகப்பெரிய மாற்றங்களால், வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களின் மாற்றங்களால் சந்திரன் பார்ப்பதற்கு இரத்த நிறத்தில் காணப்படும். இதனால்தான் சந்திரன் இரத்தமாக மாறும் என்று எழுதப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய பெரிய சம்பவங்கள் பூமியில் நடக்கும்போது பூமியில் உள்ளவர்களின் நிலை எப்படி இருக்கும்? அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்ப்போம். ஏராளமான ஜனங்கள் இதனால் செத்து போவார்கள். மீதமுள்ளவர்கள் அந்த நேரங்களில் எப்படி ஓடி ஒளிவார்கள் என தெரிந்து கொள்வோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது.
பூமியில் உள்ள எல்லா தலைவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இராணுவ தலைவர்கள், வசதி படைத்த செல்வந்தர்கள் மாத்திரம் அல்ல, சாதாரண வேலை செய்கிறவர்கள், அடிமைகள் என்று எல்லா தரப்பட்ட ஜனங்களும் மலைகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் கண்மலைகளுக்குள்ளும் ஓடி பதுங்கி ஒளிந்து கொள்வார்களாம். இப்போதே பல நாடுகளிலும் தங்கள் நாட்டின் மலைகளுக்கு அடியில் பெரிய பெரிய நிலத்தடி பங்கர்களையும் ஷெல்டர்களையும் தோண்டி கட்டி அமைத்திருக்கிறார்கள். வருஷக்கணக்கான நாட்களாக உள்ளே இருக்கும் அளவிற்கு எல்லா வசதிகளோடு கூட ஏற்பாடு பண்ணி ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அவைகளுக்குள் ஓடி போய் ஒளிந்து பதுங்கி இருந்தாலும் அங்கேயும் அவர்களால் வாழ முடியாது, மறைந்திருக்கவே முடியாது, அந்த பயங்கரங்களுக்கு தப்பித்து கொள்ளவும் முடியாது. அதனால்தான் அந்த மலைகளையும் குன்றுகளையும் கண்மலைகளையும் பார்த்து தங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திற்கு தங்களை மறைத்து கொள்ளுமாறு சொல்கிறார்கள். அதாவது ஏதோ ஒரு வழியில் கர்த்தராகிய இயேசு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அது எப்படி என்று வசனத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் சிங்காசனத்தில் இயேசு இருப்பதை பார்க்கிறார்கள். அதனால்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தின் மகாநாள் வந்துவிட்டது, அவருக்கு முன்பாக யாராலும் நிலைநிற்க முடியாது, அவருடைய முகத்திற்கு எங்களை மறைத்து கொள்ளும்படி கண்மலைகளே, குன்றுகளே, பர்வதங்களே எங்கள் மேல் விழுந்து விடுங்கள் என்று அந்த ஜனங்கள் புலம்புகிறார்கள். அந்த துன்மார்க்க மனிதர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்ய மனதில்லை. அந்த நேரத்திலும் மலைகளிடமும் குன்றுகளிடமும் தான் விண்ணப்பம் செய்கிறார்கள். அவ்வளவு இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆபத்துக்களும் அழிவுகளும் சில வாரங்களோ சில மாதங்களோ அந்நாட்களில் இருக்கும். அதன் பிறகு வேறு அழிவுகள் பூமியில் வரும். இவைகள் 7 வருஷ உபத்திரவ காலத்தின் நடுவில், அதாவது முதல் 3.5 வருஷ உபத்திரவ கால முடிவில், மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும் சம்பவங்கள். இப்படிப்பட்ட கொடூரங்களுக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமேன்.